சென்னை சாலிகிராமம் அருணாச்சலம் சாலையில் நடைமேடை முழுவதும் வியாபாரிகள் பொருட்களை வைத்து ஆக்கிரமிப்பு செய்வதால் பாதசாரிகளுக்கு இடையூறு ஏற்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரீஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த நடைமேடை ஆக்கிரமிப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து தான் இருக்கிறது. அந்த வகையில் நாம் தற்பொழுது நின்று கொண்டு இருக்கும் இடம் சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அருணாச்சலம் தெருவில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலையை பொறுத்தவரையும் இந்த சாலை முழுவதும் சாலையின் இடதுபுறம் இருக்கக்கூடிய நடைமேடை அனைத்தும் இந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களால் நடைமேடை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயம் சாலையின் இடதுபுறம் பார்த்தோம் என்றால் வாகனங்களை நிறுத்தி வைத்து வாகனம் அதாவது சாலை ஆக்கிரமிப்பும் இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது. நமக்கு பின்புறம் பார்த்தாலே ஒரு இருசக்கர வாகனம் பழுது பார்க்கக்கூடிய கடை இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அவர்கள் பழுது பார்க்க வைத்திருக்கக்கூடிய அந்த வாகனத்தில் அனைத்தையும் இந்த நடைமேடையில் நிறுத்தி வைக்கிறதால் இவ்வழியாக செல்லக்கூடிய அந்த பாதசாரிகளுக்கு நிச்சயமாக ஒரு இடையூறாக தான் இருக்கிறது. தற்போது இந்த காட்சியில் வாகனங்கள் அதிகமாக இல்லாத போலதான் தெரிகிறது. ஆனால் இதே 9 மணிக்கு மேலே இவர்கள் பணி தொடங்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களையும் இந்த நடைமேடையில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டு அவர்கள் பணிகளை நடத்தி வருவதால் நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகளுக்கு நடைமேடை இல்லாத காரணத்தால் அவர்கள் நடு சாலையில் நடந்து செல்லும் அவல நிலை தான் ஏற்படுகிறது. இதனால் எதிர்புறம் வந்து வரக்கூடிய அந்த வாகனங்களால் அவர்களுக்கு பல்வேறு இன்னல்கள் ஆக ஒரு வாய்ப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த பழுது பார்க்கக்கூடிய வாகனங்கள் மட்டும் அல்ல, அந்த பதாகைகள், குறிப்பாக அந்த பதாகைகள் பார்த்தாலே தெரிகிறது, விளம்பர பதாகைகள், அதாவது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கடைக்கு இருக்கக்கூடிய விளம்பர பதாகைகள் இங்கு உள்ளே இருக்கிறது என குறியீடாக வைக்கக்கூடிய இந்த பதாகைகளும் இந்த நடைமேடையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் சாலையின் வலதுபுறம் பார்த்தாலே தெரிகிறது, வாகனங்கள் அனைத்தும் இந்த பகுதி முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நிச்சயமாக இது ஒரு பெரிய இன்னூறாக தான் ஆகப்படுகிறது. அதே சமயம் குறிப்பாக அருகாமையில் பார்த்தாலே தெரிகிறது மாநகராட்சி அலுவலகம் இருக்கிறது. ஏனென்றால் அதில் வந்து மாமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் இருக்கிறது. அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி தரப்பில் அலுவலகம் இருக்கும் பொழுது இது போன்ற வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது போல நடைமேடை ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டிருக்கிறதால் ஆனாலும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து இன்ன வரை, அதாவது குறிப்பாக ஒரு 6 மாதம் காலமாக இந்த நடைமேடை ஆக்கிரமிப்பு நடைபெற்று வருகிறது. அதே சமயம் சாலையின் இடதுபுறம் பார்த்தாலே தெரிகிறது கனரக வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கனரக வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா ஒருவர் தொலைபேசியில் பேசிக்கொண்டு நடந்து செல்லும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அதனால் அவர்கள் அந்த ஓரத்தில் செல்ல முடியாமல் அவர்கள் நடுசாலையில் நடந்து செல்லும் பொழுது எதிரிற்கு வரக்கூடிய அந்த வாகனங்கள் மூலியமாக அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு இடையூறாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் மாநகராட்சி தரப்பிலிருந்து முன்வந்து இங்கே நடைபெற்று வரக்கூடிய இந்த நடைமேடை ஆக்கிரமிப்பு மற்றும் இந்த சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.